ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி சாமி படம் தான் சுத்தம் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா, சிவனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, சிவன் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, சாமி கும்பிடாலாம் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி முடியெல்லாம் விரித்து போடக்கூடாது. அதனால் காய வச்சுருந்த முடியை கூட கொஞ்சம் லூஸாக போனிடெயில் போட்டு அதனால் போனிடெயில் போட்டு தான் சுத்தம் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா, சாமி படம் நான் தான் சுத்தம் பண்ணுறேன். அதாவது இந்த வீட்டுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட் டைம் நான் தான் சுத்தம் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, அந்த பெருமாளோட ஃபோட்டோ மட்டும் நான் அங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய படம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை எனக்கு எடுக்கிறதுக்கு தோணல. அதனால் அங்கேயே வச்சுட்டேன். மிச்சம் எல்லா திங்ஸுமே நான் எடுத்துட்டேன். அந்த கீழே அந்த ஒரு பார்ட் மட்டும், அந்த இடம் மட்டும் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா, அது அம்மா சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுனால அது அம்மாவே சுத்தம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா டஸ்ட்டும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதையெல்லாம் இப்போ நம்ம ஒரு அட்டை வச்சு அதை வலிச்சு எடுத்துக்கலாம். அதை அதிலே கொட்டிட்டு அப்புறம் கொண்டு போய் டஸ்ட்பினில் நான் போட போகிறேன். அப்புறம் சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு டீயும் ஒரு ப்ரெட்டும் 2 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கூடவே டிவியும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்க. கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவோட வீடியோ தான் நான் இப்போ போட்டிருக்கேன். தேர்ஸ்டே ஈவினிங் வந்தோடனே தலை குளிச்சுட்டேன். அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தலை குளிச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு வர போகணும். பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம எதுக்கு தலை குளித்தோம்னா பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு வீடு சுத்தம் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா, அப்புறம் ஒன்றா மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அம்மா ஓம் சக்தி படம் மாட்டிட்டேன். அப்புறம் முருகன் படம். இது ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ண மாரி இருந்துச்சு. அதனால ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு, இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வீடியோ நான் ஃப்ரைடே தான் போடுறேன். அதனால நாளைக்கு தான் நம்ம போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் சிவனையும் ஒட்டிட்டேன் நான். அது மேலே குங்குமம்லாம் போட்டு அடுத்து சாமி நான் கும்பிட போகிறோம். அப்புறம் விளக்கு நான் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. தெரியாமல் விளக்கை கழுவாமல் போட்டுட்டேன். ஆனால் அம்மா 2வது ஃப்ரைடே, அதாவது இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கழுவி அம்மா போட்டாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் போடுறது கேளுங்க. வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா? என் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா? என் வினையாலே படும் பாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னு. பார்த்திங்கன்னா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட பூங்குழலி அம்மனை காமிக்கிறேன். இதே எங்களோட குலதெய்வமும் கூட.